Hi guys, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருந்த தமிழ் வேர் டு ஸ்டடி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து பகுதி இலக்கியத்தில் செய்யுள் பாட்டில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் எதுனா அது வந்து 11 மேல்கணக்கு நூல், அதாவது 8 தொகை எண் 10 பாட்டு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறையாவும் இருக்கும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வந்து படித்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி வாங்க அதோடைய வேர் டு ஸ்டடி வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இலக்கியத்தில் 4th இருக்குது பாருங்கள், புறநானூறு அகநானூறு, அந்த 10 பாட்டு 8 தொகை 10 பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள், அதோடைய வேர் டு ஸ்டடி தான் வித் பேஜ் நம்பரோட பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 11 மேல்கணக்கு நூலில் வந்து புறநானூரில் ஓல்டு புக் அண்ட் நியூ புக் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஓல்டு புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்றதை வந்து பேஜ் நம்பரோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நியூ புக்லையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் முன்னாடி எழுதி வச்சது, நீட்டாக எழுதி போட எனக்கு டைம் இல்லை. ஸோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறத வச்சு எழுதிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு புக்கில் வந்து பாருங்கள், 6th 3rd termல பேஜ் நம்பர் 32ல் இருக்குது, 9th 3rd termல 62ல் இருக்குது பேஜ் நம்பர், 7th 1st termல 26ல் இருக்குது பேஜ் நம்பர், 10th 88, 11th வந்து 11, 12th வந்து 15. ஸோ வந்து இந்த பேஜ் நம்பரில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்து ரெஃபர் பண்ணி நான் சொல்கிறபடி நீங்கள் எல்லாமே புறநானூறு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நீங்கள் படித்து நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ஈஸியாக வந்து படிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நியூ புக்கில் பாருங்கள், 7th 1st term பேஜ் நம்பர் 52ல் இருக்குது, 9th 1st termல பேஜ் நம்பர் 44ல் இருக்குது, 11th பேஜ் நம்பர் 60, 12th 89ல் இருக்குது. ஸோ இது வந்து புறநானூறு வந்து நான் 6th to 12th ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது, நியூ புக்கில் எங்கே இருக்குன்றது பேஜ் நம்பரோடு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகநானூறு வந்து 11th ஓல்டு புக்கில் வந்து 11th 13 பேஜ் நம்பர்லையும் 12th வந்து 20 பேஜ் நம்பரில் இருக்குது. இங்கே வந்து நியூ புக்கில் வந்து 7th 3rd termல 5th பேஜ் நம்பர், 11th வந்து 148, 12th 115 பேஜ் நம்பரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நற்றிணை பாருங்கள், 10th வந்து பேஜ் நம்பர் 86ல் இருக்குது, 12th வந்து பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கல, சாரி, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து எதுனா ஓல்டு புக்கில் இப்போ நான் சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து நியூ புக்கில் வந்து எங்கே இருக்குதுன்னா வந்து 120th பேஜில் 11th புக்கில் வந்து இருக்குது. அது வந்து மட்டும் எப்படின்னா, நற்றிணைன்றது மொத்தம் வந்து 12 அடி தான், அதோடைய அடிவரையில் வந்து 9 to 12 அடி தான். ஆனால் இது மட்டும் வந்து 13 அடி. இந்த பாடல் மட்டும்தான் ஒன்று விதிவிலக்காக இருக்கும், போதனார் பாடியிருப்பார், அந்த பாட்டு வந்து இங்கே இருக்கும். இதையும் நீங்கள் வந்து படிக்கும்போது எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து தனியாக தெரியுதோ அதையும் நீங்கள் கூடவே சேர்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது. நெக்ஸ்ட் பாருங்கள், குறுந்தொகையில் ஓல்டு புக்கில் 9th 3rd termல 64th பேஜில் இருக்குது, 12th வந்து 29th பேஜில் இருக்குது. அதே மாதிரி நியூவில் வந்து 9th வந்து 239 பேஜும், 11th வந்து 58 பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐங்குறுநூறு வந்து 11th 15th பேஜிலையும் 12th 32 பேஜ் நம்பரில் இருக்குது. அதே இது நியூவில் வந்து 11th 36 இருக்குது. இந்த சைடு நான் போட்டிருக்கிறதெல்லாம் ஓல்டு, இங்கே போட்டிருக்கிறது நியூ. ஸோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலித்தொகை வந்து 10th வந்து 202 பேஜ் நம்பர்லையும், இங்கே வந்து 8th 96 பேஜ் நம்பரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பரிபாடல் அண்ட் பதிற்றுப்பத்து, அது வந்து ஓல்டு புக்கில் கிடையாது, நம்மளுடைய நியூ புக்கில் தான் இருக்குது. 10th வந்து 83 பேஜ் நம்பர்லையும், 11th 205லையும் இருக்கும். எங்கெங்கே பேஜ் நம்பரில் வந்து எந்தெந்த புக்கில் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் எப்படி படிக்கிறேன்றது தனியாகவே நான் வந்து ஹவு டு டேக் தமிழ் நோட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதில் எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்றது டீட்டெயிலாக போட்டிருப்பேன். இதில் பாருங்கள், இதில் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் எப்படின்றது. இப்போ புறநானூறுன்றது இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, எங்கெங்கே இருக்குன்னு ஓல்டு புக்கில் சொல்லியிருக்கேன், நியூ புக்கில் சொல்லியிருக்கேன், எங்கெங்கே பேஜ் நம்பரில் இருக்குன்றது. அது எல்லாத்தையும் இப்போ அடிச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படின்றத உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றாப்புல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் புறநானூறு ஃபுல்லுமே வந்து இதில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அகநானூறுன்றதும் பாருங்கள், கடவுள் வாழ்த்து வந்து யார் பாடியிருக்கார், பெருந்தேவனார். இது வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. அதோடைய சிறப்பு பெயர் என்ன, யார் யார் வந்து பாடியிருக்காங்க, அதில் உள்ள பாடல் வரிகள் என்ன, அதில் உள்ள திணை வகைகள் இருக்குல்ல, அதில் வந்து ஒவ்வொரு திணை வகைகளையும் எவ்வளோ பாடல்கள் வந்து இருக்குது,
அதோடைய அடிவரையறை இது மாதிரி வந்து நான் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு லெசன்லேயும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு இடத்துல எடுத்து எழுதி வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அகனாகணும்னா இவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன கேட்டாலும் வந்து நம்ம எழுதிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லோரும் நிறையா பேர் நோட்ஸ் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சுட்டு நான் அதில் வந்து போடுறேன். எனக்கு டைம் இல்லை, அதனால தான் போட முடியலை. ஏன்னா நான் இது எல்லாத்தையும் திரும்ப ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் போடணும். ஸோ வந்து நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் அதை வந்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து என்னுடைய டெலகிராம் குரூப் என்னன்றதை சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்து வந்து முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட இது கைப்பட வந்து நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதுறது அப்படியே நல்லா மனப்பாடமாகும், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வந்து அப்படி எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து எல்லாத்துக்கும் எடுக்கலை, செய்யுளுக்கு மட்டும்தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இலக்கிய இதனை பாட்டு பாட்டை அதெல்லாம் வந்து நான் வந்து இன்னும் எடுக்கலை. ஸோ நானுமே எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி எடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ 8 தொகை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 10 பாட்டு பாருங்கள். எங்கே வேர் டு ஸ்டடி படிக்கணுன்ட்டு 10 பாட்டில் வந்து மதுரை காஞ்சியில் எதுலேயுமே ஓல்டு புக்கில் வந்து 10 பாட்டு பற்றி வந்து கிடையாது, நியூ புக்ஸில் தான் இருக்குது. அதில் வந்து மதுரை காஞ்சி வந்து 9th 191 பேஜில் இருக்குது. முல்லைப்பாட்டு வந்து 10th பேஜ் நம்பர் 33 இருக்குது. மலைபடு கடாம் அதுவும் வந்து 10th 56 இருக்குது. சிறுபான் ஆற்றுப்படை வந்து 12th 100. பெருமான ஆற்றுப்படை வந்து 7th செகண்ட் டேர்மில் 2 இருக்குது. நெடுநல் வாடை வந்து 12th பேஜ் நம்பர் 30 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, பொருளாற்றுப்படை அதெல்லாம் வந்து புக்கில் இல்லை. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா பேஜ் நம்பர் போட்டிருக்கேன்னா சில பாடல்கள் வந்து டேரெக்டாக நான் கூட உங்களுக்கு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். வந்து புலித்தங்கிய குகைன்னு வந்து ஒரு 7th வந்து லெசன் இருக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து டைட்டிலில் வந்து புறநானூறு அது போட்டிருக்காது. என்னடா இந்த லெசன் நம்ம படிக்கணுமா, நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்காம விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த புலித்தங்கிய குகைன்றது புறநானூர்லேருந்து ஒரு பாடலாக தான் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இப்போ நான் உங்களுக்கு அந்த வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு சிலதுக்கு டேரெக்டாக டாபிக்ஸ் இருக்கும், சிலது வந்து இல்லாததையும் இது மாதிரி உள்ளேருந்தும் நான் வந்து எடுத்து கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு புக்கில் எங்கெங்கே அந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிருக்கோ அதை நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10th வந்து நியூ புக்கில் வந்து சங்க இலக்கியத்தில் அறம்ட்டு ஒரு லெசன் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் இந்த பாடல்களுடைய மேற்கொள்ளலாம் கொடுத்துருப்பாங்க, இந்த 8 தொகை 10 பாட்டு ரிலேட்டடாக. ஸோ நீங்கள் வந்து அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த 8 தொகை 10 பாட்டுக்கே வந்து எவ்வளோ லெசன்ஸ் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்குன்னு. ஸோ வந்து எல்லாத்துக்கும் நான் ஒரேடியாக அந்த தமிழ் வேர் டு ஸ்டடி வந்து நான் வந்து போட்டேன்னா உங்களுக்கு ஐயோ இவ்வளோ படிக்கணுமான்ற ஒரு பயம் வந்துடும். நம்ம எப்படி படிப்போம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து படிக்க ஆரம்பிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு தமிழ்லேனா இந்த வீக் வந்து 8 தொகை படிப்போம், நெக்ஸ்ட் வீக் வந்து 10 பாட்டு படிப்போம். அப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு சண்டேயும் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம வந்து எப்படி படிக்கலாம் என்ன படிக்கலான்றத ஒரு ஷெட்யூல் போட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் வீக்கு ஃபுல்லாக நம்ம தமிழில் என்ன படிக்கிறோமோ அதுக்கான வேர் டு ஸ்டடி வந்து வித் பேஜ் நம்பரோட நான் வந்து கொடுத்துறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரே இதுவாக பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், ஐயோ எவ்வளோ படிக்கணுமான்றது. ஸோ வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம் வாங்க. அதுக்காண்டி ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். நிறையா பேர் என்கிட்ட ஸ்டடி பிளானும் போடுங்கன்றது கேட்டிருந்தாங்க, ஐடியா கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுக்காண்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக தமிழ் வந்து வேர் டு ஸ்டடி வந்து ஃபுல்லாக போடலைன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் சொன்னது 8 தொகை 10 பாடு மட்டும்தான். இங்கே மொத்தம் எத்தனை டாபிக் இருக்குதுன்னு பாருங்கள். இலக்கியத்தில் மட்டும் 1 to 10 டாபிக்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து இது ஃபுல்லாத்துக்கும் நம்மளுக்கு வேர் டு ஸ்டடி பார்க்கணும். ப்ளஸ் பகுதி ஈன்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 14 பின்னாடி கொஞ்சம் 21 டாபிக் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது எல்லாத்துக்குமே எங்கெங்கே இருக்குதுன்றதை பார்த்து போடுறதுக்கே எப்படி ஒரு 2 hours ஆயிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே இவ்வளோ படிக்கணுமான்ற மாதிரியும் ஆயிரும். ஸோ நம்ம வந்து எப்படி படிப்போம்னா வீக்லி ஒரு இதை எடுத்துகிட்டு அதை வந்து படித்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்தோம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க ஹவுஸ் ஒய்ஃபோட ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன், நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து 11 நவம்பர்லேருந்து 17 நவம்பர் 2000 இந்த வீக், அதாவது மண்டே டு சண்டே வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். அதாவது இப்போ வந்து ஏன்னா நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான், நான் எப்படி வந்து இதுக்கு முன்னாடி படித்தேனோ இனி படிக்க போகிறேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நம்ம வந்து 4 to 6 வந்து படிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 6 o'clock மேலே சமையல் செய்யணும், பசங்களை கிளப்பணும், ஸோ அது மாதிரிலாம் வேலை இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மார்னிங் 4 to 6 வந்து எழுந்திரிச்சு தமிழ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களாம் அனுப்பிவிட்டு ஸ்கூலுக்கு எப்படியா இருந்தாலும் மேக்ஸிமம் 8:30க்கு போயிடுவாங்க.
போனதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெஷல் வாஷிங் வேறு ஏதாவது நம்மளுக்கு ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரெஸ் வாஷிங் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு அதுக்கு வந்து எப்படி ஒரு 8:30னா ஒரு 10 ஒரு 2.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் நம்ம பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு 10:30 to 12:30 தமிழ் வந்து ஒரு 1/2 hour படிங்க, ஜிஎஸ் வந்து 1.5 hour வந்து படிங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் அதுக்கப்புறம் நீங்கள் லஞ்ச் இருக்கும், அதுக்கு நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கோங்க. லஞ்ச் சாப்பிட வேறு ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 2 to 3, ஏன்னா அந்த டைம் தான் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஆப்டிடியூட் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரிஸ்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அடுத்து பசங்க வந்துடுவாங்க, நம்ம மற்றது அடுத்து நைட் டிஃபன் பண்ணணும். ஸோ அந்த வேலையெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து 9 to 10:30 அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி என்னென்ன ஃபுல்லாக படிச்சிங்களோ அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணியே ஆகணும். ஐயோ நான் எனக்கு டைம் பத்தலை, இல்லைனா அந்த டயத்தில் நான் வேறு ஏதாவது படிப்பேனே அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறந்து போயிடும். இன்றைக்கி நீங்கள் படிச்சிங்கன்னா அதை இன்றைக்கி முடிக்கையில் ஒரு டைம் என்னென்ன படிச்சிங்களோ அதை எடுத்து ரிவைஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு 2 to 3 days கழித்து மறுபடியும் ஃபஸ்ட் டே நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை எடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுக்கு வச்சுட்டே இருக்கும்போது தான் கொஞ்சம் அது வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த வீக்லி ஷெட்யூல் வந்து என்ன படிக்கலான்றதை நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். 11 அதாவது நாளைக்கு மண்டே வந்து நீங்கள் வந்து தமிழில் வந்து இப்போ நான் புறநானூறு எங்கெங்கே இருக்குதுன்றதை உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ புறநானூறுக்கு கொஞ்சம் லெசன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து புறநானூறு வந்து 2 days வந்து படிச்சுக்கலாம். தமிழ் வந்து புறநானூறு வந்து நம்ம மண்டே படிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்ல வந்து சிந்து சமவெளியில் வந்து 6th term 1 லெசன் 3யும் 9th வந்து லெசன் 2, அது ஃபுல் லெசன் கிடையாது, ஒரே ஒரு பார்ட் 2.5 மட்டும்தான் படிக்க வரும். ஸோ இது ரெண்டு தாராளமாக நம்ம ஒரு நாளில் உட்காந்து படிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூடுக்கு மென்சுரேஷனுடைய வேட் டு ஸ்டடியும் அதோடைய ஃபார்முலாவும் நான் வந்து போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் எங்கெங்கே எடுத்து புக்கில் வந்து படிக்கணுன்றதை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு போட்டு பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஹிஸ்ட்ரியும் நான் கொடுத்துருக்கிறது வந்து டீட்டெயிலாக என்னென்ன லெசன் எப்படி படிக்கணுன்றதையும் நான் தனியாக வந்து வேட் டு ஸ்டடி ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அதில் பார்த்து என்னென்னன்றதை நோட் பண்ணி அங்கே பேஜ் நம்பர்லாம் இருக்கும், அதை வச்சு இதை வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்காதவங்க அடுத்து வந்து 12 வந்து டியூஸ்டே அன்னைக்கு வந்து புறநானூறு சிந்து சமவெளியில் 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1ம் அதில் வந்து ஒன்லி 1.4 மட்டும் படித்தா போதும். 11th எத்திக்ஸில் வந்து லெசன் 2வும் படிச்சுக்கோங்க. அடுத்து ஆப்டிடியூட் வந்து மென்சுரேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 11 வந்து அகநானூறு படிச்சுக்கோங்க. குப்தர்களில் 6th 3rd term லெசன் 3யும் மென்சுரேஷனும் பார்த்துக்கோங்க ஆப்டிடியூடில். நெக்ஸ்ட்டு 14th அன்னைக்கு வந்து நற்றிணை அண்ட் பதிற்று 10 தமிழில், இங்கே வந்து குப்தர்களில் 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 7ம் மென்சுரேஷனும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 15th 11 வந்து குறுந்தொகை அண்ட் கலித்தொகை 2 படிச்சுக்கோங்க. அதே மாதிரி குப்தர்களில் லெசன் 7 வந்து படிச்சுக்கோங்க. மென்சுரேஷன் வந்து ஆப்டிடியூடில் பார்த்துக்கோங்க. நான் வந்து அதில் வீடியோவில் போட்டிருக்கேன், வேட் டு ஸ்டடி எங்கெங்கே 6th புக்கில் எங்கே மென்சுரேஷன் இருக்குது 7th அது போட்டிருக்கேன். நீங்கள் அதை எடுத்து வச்சு நீங்கள் சம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இனி வர நம்ம வீடியோஸும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் மென்சுரேஷன்லையும் சம் சால்வ் பண்ணேன். உங்களுக்கு அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சம் சால்வ் பண்ணி காட்டுங்கன்னு போடுங்க, நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து 16th வந்து 500 அண்டு பரிபாடல். 11th நம்ம வந்து இது வரைக்கும் படித்தது போதும். அதை வந்து நீங்கள் வந்து சாட்டர்டே வந்து ஜிஎஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் படித்தது அதே மாதிரி ஏதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருப்பீங்களே ஜிஎஸ்ல அதையும் கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணிடுங்க. அடுத்து ஆப்டிடியூடில் மென்சுரேஷன் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு சண்டே வந்து நீங்கள் இது வரைக்கும் நம்ம இந்த வீக்ஸ் படித்தது எல்லாமே ஃபுல்லாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் படிக்கிறேன், உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் வேட் டு ஸ்டடியில் 8 தொகை 10 பாட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு செய்யுள் பாட்டில் வந்து நான் வந்து தமிழ் வந்து என்னென்ன படிக்கணுன்றது போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.